வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ASP.NET Core MVC Development பற்றி பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இந்த ASP.NET Core MVC அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரேம்வொர்க். இத்தனை நாள் வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. என்ன அப்படின்னா விண்டோஸில் மட்டும்தான் ஹோஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த .NET Core அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த பேரியரும் நமக்கு காணாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஒரு ரிலையபிளான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா C#. அதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுடைய .NET ஃப்ரேம்வொர்க் அந்த ஃப்ரேம்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜாவா உண்மையாலுமே ஒரு நல்ல லாங்குவேஜ். ஸோ அதுக்கு பயங்கர காம்படிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக .NET ஃப்ரேம்வொர்க் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. .NET ஃப்ரேம்வொர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டே டெவலப் பண்ணுறான் சார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அவன் ஆளை வச்சு சரி பண்ணுறான். சரி, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸு யாரோ ஒருத்தர் டெவலப் பண்ணி கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெஸ்பான்சிபிள் எடுத்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இதனால் மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன சார் லாபம்? நிறைய டெவலப்பர்ஸ் விண்டோஸில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடும். அப்படி பண்ணும்போது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டினியூஸாக அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டினியூஸாக சேல்ஸ் ஆகும். SQL சர்வர் சேல்ஸ் ஆகும். அதே கூட டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ அவங்களுக்கு சேல் பண்ணலாம். இல்லை இனிஷியலாக நான் கற்றுக்கிறேன் சார், இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனிக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வருமானத்துக்கும் வழி இருக்கிறதுனால நிறைய ஆளுங்களை வச்சு ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. சார், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பதில் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும். யாராவது எப்போவாவது சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இட் இஸ் அன்ரிலையபிள். சார், இன்றைக்கி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ரெண்டு டெவலப்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். இன்னொன்று வெப் டெவலப்மெண்ட். ஸோ விண்டோஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அடி வாங்கிடுச்சு. அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாராவது டெவலப்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இனிமேல்லாம் எல்லாமே இப்போ க்ளவுட் பேஸ்ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட் கம்பல்சரியாக வேணும். இதுக்கு ஃப்ரண்ட் எண்டாக வேணால் நம்ம விண்டோஸ் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு இருந்ததுனாவே போதும் சார். இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும்போது மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்கவே முடியாது. வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. அப்போது மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் அண்ட் டாட் உண்மையாலுமே ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கூகுள் இந்த டாட் லாங்குவேஜை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கினுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் தப்பே பண்ண முடியாது. அதாவது நான் சின்னதாக தப்பாக பண்ணிட்டேன் சார், அதனால் மொபைலே ஹேங் ஆகிற மாதிரி என்னுடைய அப்ளிகேஷன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகவே ஆகாது. அந்த மாதிரி நம்மளை இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் டெவலப்மெண்ட் பண்ணோம். இப்படி பண்ணிங்கன்னா அந்த மொபைலே எதுவுமே ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஹேங்கே ஆகாது அதிகம். நீங்கள் தெரியாத ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஆனிச்சுன்னா மட்டும்தான் உண்டு. ஆனால் ஒரு ரெஜிஸ்டர்டு பிளேலிஸ்ட்டில் ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹேங் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ளட்டர் மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணலாம், மேக்ஓஎஸில் பண்ணுற மாதிரி பண்ணலாம், எதுலனாலும் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வெப்பு, இன்னொன்று வெப் ஏபிஐ. சும்மா வெப்பை மட்டும் இன்றைக்கி டெவலப்மெண்ட் பண்ணால் பத்தாது, வெப் ஏபிஐ பண்ணணும். எதுக்கு சார் இந்த வெப் ஏபிஐ? இந்த வெப் ஏபிஐ மூலமாகத்தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போது இந்த
இதையும் சப்போர்ட் பண்ணும், இதையும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு எந்த டெக்னாலஜி சார் பெஸ்ட் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ASP.NET Core MVC Development தான் பெஸ்ட், தி பெஸ்ட். நிறைய PHP ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் வந்து PHPயில் தான் இருக்குது. பட் என்ன சார் அங்கே பிரச்சனைனா, ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இருக்குது PHPக்கு. கோஆர்டினேட்டருங்கிறாங்க, கேக் PHP இருக்குது, சிம்ஃபனி இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் வந்து சிம்ஃபனி நல்லா இருக்குன்னு டெவலப் பண்ணிடுறாரு. அதை டெவலப் பண்ண டீம்லாம் வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வேறு எங்கேயாவது நல்ல சம்பளம் கிடைக்கும் போது போயிடுவாங்க. ஆனால் புதுசாக ஆளுங்க சிம்ஃபனி தொடங்கினா கிடைக்காது. PHPயே காலேஜ் லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா PHP சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. சி ப்ரோக்ராமிங் சொல்லிக் கொடுக்குறாங்க, C++ சொல்லிக் கொடுக்குறாங்க, C# சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜாவா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் PHP சொல்லிக் கொடுக்குறதில்ல. அப்போது யார் PHP கற்றுக்குவா? அப்போ யார் PHP கற்றுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்ஃபனியோ, கேக் PHPயோ, கோஆர்டினேட்டரோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாக ரொம்ப 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 கஷ்டம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இன்றைக்கி அதுக்கு சப்போர்ட் இல்லாமல் எங்களால் பண்ண முடியாதுங்க, எங்களை தயவுசெய்து விட்டுருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய கம்பெனி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் .NET ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண எந்த அப்ளிகேஷனும் இது வரைக்கும் கொலாப்ஸ் ஆகலை, எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவிஷன் வந்து இப்போ இருக்கிற ரிவிஷன் பார்த்தீங்கன்னா படு ஸ்டேபிளான ஒரு ரிவிஷனில் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ASP.NET Core டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னாவே த வெப் ஃப்ரண்ட் அண்ட் as well as வெப் API இது ரெண்டும் சேர்ந்தது தான். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நான் சொல்லி கொடுக்க போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கலெக்டிவா நாலேஜ் அகாடமிக்கு அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்குது. என்ன லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே பொண்ணுங்க கண்டிப்பாக அவங்க ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு மினிமல் அமௌண்ட்டை சம்பாதிக்கணும். இதுதான் நம்மளுடைய லாங் டேர்ம் கோல். அதுக்கு நிறைய பேரியர் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வாங்கி படிங்க, படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இல்லை C++ லாஜிக்கல் திங்கிங் வாங்கி படிச்சுட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஆவலாக வருவாங்க. அவங்களால C லாங்குவேஜையே கிராஸ் பண்ண முடியல, C++-ஐ கிராஸ் பண்ண முடியல, லாஜிக்கல் திங்கிங்கை முடிக்க முடியல. சும்மா வாட்சும் சார் முடிச்சுன்னு சார் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும் அது இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்றது தெரியுது. பட் இவ்வளோ பேரியரையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த ASP.NET MVC .NET Coreல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ரிலையபிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு மினிமம் நாலேஜ் இருந்தாவே கண்டிப்பாக யாரை வேணாலும் வச்சு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஹை லெவலில் லாஜிக்கலாக நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணுன்றது அவசியம் இனிமேல் இல்லை. சார் நான் அந்தளவு பண்ணுவேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், அது ஒரு கேட்டகரி. சார் எனக்கு அரைகுறையாக தான் சார் தெரியுது, பட் இந்த டிசைனிங்கு டெவலப்மெண்ட்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ரிப்பீட்டட் ஜாப்லாம் நான் பண்ணுறேன் சார், அவங்களுக்கும் இனிமேல் எங்களால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். ஸோ குறிப்பாக பெண்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்களும் வீட்டில் இருந்தே இதை கற்றுக்கிட்டு டெவலப்மெண்ட் பண்ணும். ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 5Gன்ற ஒரு டெக்னாலஜி இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் எல்லா இடத்துக்கும் வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் வீட்டில் இருந்தே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக ஒரு குடும்பத்தை நடத்துகிற எங்களுடைய லாங் டேர்ம் பிளான் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை படிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன் சார், இம்மீடியட்டாக ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவோம். சார் நான் படிச்சுட்டு நான் வெளியெல்லாம் வேலைக்கு போகல, நான் வீட்டிலே இருக்கேன், உங்கள் கூடயே நான் வந்து ட்ராவல் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சின்னதாக டெஸ்ட் வைப்போம்.
அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்போம். அதுவும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்ட்ரு ஆகிடலாம். ஓகே, இதுக்கு என்ன சார் ரெக்குயர்மெண்ட்? ஸோ இப்போது நான் வந்து இப்போது ASP.NET MVCயில் வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டைரெக்டாகவே பண்ணலாமான்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. குறைஞ்சபட்சம் சில நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங். சரி, சி ப்ரோக்ராமிங் சூப்பராக தெரியணுமா சார்? வேண்டாங்க. எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஜஸ்ட் ஒரு முறை எல்லா வீடியோவும் பார்த்துருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு முறையாவது பார்த்தாவது டைப் அடித்து ரன் பண்ணி கற்றுக்குங்க, அது போதும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங். ஸோ இது எதுக்காக C++ கற்றுக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதுக்கு எங்களுடைய C++ அப்படின்ற கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முடிச்சிங்கன்னா டைரெக்டாக HTML, CSS அண்ட் JavaScript. முடிந்தால் பூட்ஸ்ட்ராப். ஸோ இன்றைக்கி பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஃப்ரண்ட் எண்ட் அங்கம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் அட்வான்ஸ்டாலாம் கற்றுக்க வேண்டாம். ஆங்குலருங்கிறான், வியூங்கிறான், ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறான், இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம எங்களோடு பயணிக்கணும்னு வச்சுங்களேன், இது போதும், இதுவே போதும். பட் நீங்கள் கம்பெனிக்கு வேறு கம்பெனிக்கு போகணுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கு நிறைய இருக்குது. ஆங்குலர், வியூ, ரியாக்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று ஆங்குலர்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் வேல்யூ இருக்குது. ரியாக்ட் ஜேஎஸுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். ஸோ அதுவும் நம்ம வந்து பாதியில் நிற்கிது. ஸோ அதுவும் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வேலைக்கு போகலாம், வெளியே போகலாம். ஸோ எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு இது போதும் சார். நான் சும்மா அதாவது வேலை பண்ணணும், டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் வந்து அப்படி கொஞ்சம் ஜாலியாக போகணும், அவ்வளோதான் அப்படின்னா இது போதும் சார். நான் வேலை பண்ணணும், எப்படி பண்ணணுன்னா இவனை மாதிரி வேலை பண்ணுற எப்படிடா அவன் இப்படி பண்ணுறான், இவன் நான் போட்டி போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 படிக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்தது லாஜிக்கல் திங்கிங். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது 2ஐயும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம், ஈவன் எங்களோடு பயணம் பண்ணலாம். ஸோ இப்போது எங்களோடு பயணம் பண்ணலான்னா எப்படி சார், என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டொமஸ்டிக்கில் இருக்கிற கம்பெனிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்படி, ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ டொமஸ்டிக் கம்பெனிகள்லாம் வேறு வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒன்று பண்ணி அதை கொண்டு வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணுற சாஃப்ட்வேரு ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரிலையபிலிட்டி இருக்காது. எப்பேற்பட்ட சாஃப்ட்வேராக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். அப்போ இந்த கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணும்போது ஸோ டொமஸ்டிக்கில் இருக்கிற, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து 90% கம்பெனிஸ் வந்து எல்லோரும் போய் எல்லா சாஃப்ட்வேரையும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ரெடிமேடாக நிறைய இருக்கும். வாங்கினாங்கன்னா பாதி ஃபியூச்சர் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பாதி அவங்களுக்கு மீட் ஆகாது, கஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் எங்கள்கிட்ட நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நாங்கள் மினிமல் பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு நாமினல் ப்ரைஸில் நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட் வருது. ஸோ அதில் எல்லோரும் நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சரி வாங்க, ASP.NET MVC .NET கோரில் நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.